வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த ஜனநாயகன் இப்போ வார் மோடுக்கு ரெடி ஆயிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? எஸ் மக்களே, தமிழ் சினிமாவே இப்போ ஒரு பேரை கேட்டுதான் மிரண்டு போயிருக்கு. அதுதான் ஜனநாயகன். படம் வருமா வராதா, ஏன் இவ்வளவு இழுபறி அப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள், ஏகப்பட்ட தியரிஸ். ஆனா இப்போ எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அதிரடியான அப்டேட் கிடைச்சிருக்கு. முதல்ல இந்த படத்தோட ரிலீஸ் ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வெறும் கால்ஷீட் பிரச்சனையும் இல்ல, பட்ஜெட் பிரச்சனையும் இல்ல. இது நேரடியா நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. ஆமாங்க, படத்துல இந்திய ராணுவம் சம்பந்தப்பட்ட சில மிக முக்கியமான மற்றும் யாரும் தொட துணியாத சில ரகசிய காட்சிகள் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதனால தான் சென்சார் போர்டு இந்த படத்தை அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ண விடாம இவ்வளவு நாள் ஹோல்ட்ல வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த அக்னி பரீட்சைக்கான நேரம் வந்துருச்சு. ஒரு கனமான வார் ட்ரம்ஸ் மியூசிக் மாறுது. வர்ற மார்ச் 9ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் அந்த மிகப்பெரிய சம்பவம் நடக்க போகுது. நாளைக்கு காலையில சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஜனநாயகன் படத்தை ஃபுல்லா பார்க்க போறாங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது வழக்கமான சென்சார் ஸ்கிரீனிங் கிடையாது. படத்துல மிலிட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால மத்திய அரசு ஒரு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. இதனால சாதாரண சென்சார் மெம்பர்ஸ் மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்துல மிக உயரிய பொறுப்புல இருந்த 5 ராணுவ வல்லுநர்கள் அடங்கிய ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட் கமிட்டி நாளைக்கு இந்த படத்தை ஆய்வு செய்ய போறாங்க. படத்துல ஏதாவது ராணுவ ரகசியங்கள் கசிஞ்சிருக்கா, இல்ல நாட்டுக்கு எதிரான கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, இல்ல ராணுவ விதிமுறைகளை தவறா சித்தரிச்சிருக்காங்களான்னு இவங்க ஒவ்வொரு சீன் பை சீனா, அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு மேய போறாங்க. நாளைக்கு மார்ச் 9ஆம் தேதி இந்த ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராணுவ குழு கொடுக்க போற ரிப்போர்ட் தான் படத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. அவங்க சொல்ல போற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸை படக்குழு மார்ச் 12க்குள்ள செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி எல்லாம் சுமூகமா முடிஞ்சா வர்ற மார்ச் 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கைக்கு வந்துடும். அப்படி வந்தா வர்ற மார்ச் கடைசி வாரத்துல ஜனநாயகன் தியேட்டர்களை ஆக்கிரமிக்க போறான். ஒரு சாதாரண மனிதன் எப்படி சிஸ்டத்தை எதிர்க்கிறான், அதுல ராணுவத்தோட பங்கு என்னங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன்னு சொல்லப்படுது. மிலிட்ரி சென்சாரை தாண்டி வர்ற இந்த ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துமா, இல்ல சென்சார் சிக்கல்ல இன்னும் மாட்டுமா? உங்க கருத்து என்ன? ராணுவ குழுவோட இந்த நேரடி தலையீடு படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரமா இருக்குமா, இல்ல படத்தோட வேகத்தை குறைக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஜனநாயகன் படத்தோட நாளைக்கு நடக்க போற ஸ்கிரீனிங் ரிப்போர்ட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். வார் மோடுக்கு ரெடி ஆயிருங்க.